ஆதியே துணை. யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தராகிய பிரம்மோதய மெய்வழிசாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குரல் 294, பக்கம் எண் 295. மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்கப் பெற வேண்டிய 4 பாடங்கள். இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்றிருக்கிறது. இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்றிருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனிச்சீதனமாகத் தரப்பெற்றுள்ள 6வது அறிவைக் கொண்டுதான் கைபோட முடியும். அதை மனிதனுக்கென்றே தனிச்சீதனமாகத் தரப்பெற்றுள்ள 6வது அறிவைக் கொண்டுதான் கைபோட முடியும். பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில்தான். 2வது, மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். 3வது, அந்த அருங்காரணச் செயலை இவனுக்கு கைபலிதமாக்கி தரவல்லவர்களுக்கும் அதற்காகவே இறைவனால் முத்திரிக்கப் பெற்று இப்பூமிக்கு அனுப்பப் பெற்றுள்ளவர்களாகிய ஒரு சர்க்குரு பெருமானை இவன் தேடி அடைந்து அவர்களது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூலம் எடுத்து தேட வேண்டிய தேட்டு இதுதான். 4வது, அப்படி தேடிப் பெற்ற சர்க்குருபிரானை தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள்பால் ஒட்டி படிந்து இறுதி வரை நிலை நிற்க வேண்டும். இந்த 4ஐயும் கற்று பழகுவதுதான் கல்வி. அதன் பயன் நித்தியம் அழியாமை. திருவாக்கியம் எண் 295. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலத்தையும் விட்டு நின்றாலும் பிரம்ம நிலை கிட்டாது. ஏன்? அது நமக்கு கிட்டவில்லையே என்ற விசனம் காணலுக உன் நினைவில் சதா குடியேற வேண்டும். அந்த விசனம் நாளும் வளர்ந்து விசனத்தின் கோடிக்கு போக வேண்டும். இவ்வாறாக அது உன் உள்ளத்தில் கணம் கொண்டு ஏறும்போதுதான் உன் அங்கக்குலங்கள் தெய்வ நீதத்திற்கு இணங்கி நடக்க ஆரம்பிக்கின்றன. காலகாலம் இடையறாது இப்படி ஒட்டி படிந்து நின்று அந்த பிரம்ம நிலை கைபோடப் பெறுகிறது. இந்த ஆத்திரத்தை உண்டு பண்ணச் செய்கிறது ஆசானின் உபதேசம். திருவாக்கியம் எண் 296. ஆசீர்வாதம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஒரு தெய்வீக மலை இருக்கிறது. அந்த மணிச்சிகரத்தின் ஒரு சரிவில் அது இருக்கிறது. அங்கு போய் நின்று கொண்டுதான், அதை தொட்டு கொண்டுதான் மெய்த்தவ மேருவாகிய பெரியோர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வாதம் கேட்பவர்களின் முயற்சி மேலெழுந்த வாரியாக போடுபோக்காக இருந்தால் அப்பெரியோர்களும் போடுபோக்காக வாயினால் ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கேட்பவர்கள் கனிந்து நின்று மெய்முயற்சியோடு கேட்டால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாத எல்லைக்கு போய் நின்று கொண்டு ஆசீர்வதிப்பார்கள். அவர்களை ஆசீர்வாத எல்லைக்கு போகச் செய்வது கேட்பவர்களது அன்பு நிறைந்த யதார்த்த முயற்சியே. அவர்களை ஆசீர்வாத எல்லைக்கு போகச் செய்வது கேட்பவர்களது அன்பு நிறைந்த யதார்த்த முயற்சியே. அதுதான் உடன்ஜெயம். திருவாக்கியம் எண் 297. மனிதனை குறிவைத்துதான்
ஈசனின் இவ்வளவு நீண்டகால பாடும் ஊழியமும் வேறு எந்த படைப்புக்காகவும் அல்ல. அழிந்து போகிற இந்த சிருஷ்டியே இவ்வளவு நீண்ட காலமுடையதாயிருந்தால் நித்தியத்திற்கென படைக்கப்பெற இருக்கிற அந்த சிருஷ்டிக்கு ஒரு கால முடிவு உண்டா? அதைத்தான் வேதங்கள் சுயராஜ்யம் என்று கூறுகின்றன. ஒரு பிரம்மாண்டமான அழகிய அரண்மனையை கட்டுவதற்கு முன் சாமான்கள் வைக்க, வேலையாட்கள் தங்க தற்காலிகமாக குடிசை ஒன்று கட்டுகிறார்கள் அல்லவா? அந்த குடிசை போன்றதுதான் நாம் பார்க்க நிற்கிற இந்த சிருஷ்டி. வர இருக்கிற நித்திய உலகம் அந்த சாமான்களைக் கொண்டு கட்டி முடிந்த அரண்மனையை போன்று எக்காலத்துக்கும் அழியாது நிற்பது. சர்வ சிருஷ்டிகளும் நித்திய உலகாகிய அந்த அரண்மனையை நிர்மாணிக்க வந்த கருவிகளே. திருவாக்கியம் எண் 298. மனிதனிடத்தில் 3 மலங்கள் இருக்கின்றன. அவை மனம், வாக்கு, காயம் ஆகிய 3லும் உள்ள மலங்கள். அவற்றில் பிரதானமானது வாக்கு மலம். ஒரு மெய்ஞான ஆசிரியரை அடைந்து பிரம்மோபதேசம் பெற்று மறுபிறப்படைந்தால்தான் வாக்குமலம் பொடிகிறது. அவர்கள்பால் ஒட்டி படிந்து இருக்க வாக்குமலம் நீங்கி இவனது ஜீவன் மேலும் மேலும் சுத்தமாகிறது. அறிவு துளிர்கொண்டேறுகிறது. நாளடைவில் யமனையும் கண்டஞ்சாத பலம் பெறுகிறது. ஒரு மெய்ஞான ஆசிரியரை அடைந்து பிரம்மோபதேசம் பெற்று மறுபிறப்படைந்தால்தான் வாக்குமலம் பொடிகிறது. அவர்கள்பால் ஒட்டி படிந்து இருக்க வாக்குமலம் நீங்கி இவனது ஜீவன் மேலும் மேலும் சுத்தமாகிறது. அறிவு துளிர்கொண்டேறுகிறது. நாளடைவில் யமனையும் கண்டஞ்சாத பலம் பெறுகிறது. திருவாக்கியம் 299. ஒவ்வொரு மதமும் அபரஞ்சியே. 10½ மாத்து தங்கத்தின் ஒளியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட 1008 மாத்து கொண்டது அபரஞ்சி. 1008 அபரஞ்சியின் ஒளி கொண்டது ஒரு கீர். 1008 கீர் கொண்டது ஒரு கிரணம். 1008 கிரணம் உடையது ஒரு மாலி. 1008 மாலி கொண்டது ஒரு சூரியன். உங்கள் தூளக்கண் கொண்டு பார்க்கின்ற இந்த அழிந்து போகிற சூரியனே இவ்வளவு ஒளி படைத்ததாக இருந்தால், நீக்குதற்கரிய பிறவி இருளை மாய்த்து மறுபிறப்பாளனாக ஆக்குகிற ஒரு தேவகுரு என்ன அருள் ஒளி யுடையவர்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள். பிறவியிருளை நீக்குதற்கரிய பிறவியிருளை மாய்த்து மறுபிறப்பாளனாக ஆக்குகிற ஒரு தேவகுரு என்ன அருள் ஒளி உடையவர்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள். திருவாக்கியம் எண் 300. ஒரு பிரம்மனிஷ்டர் ஒரு திருக்குழாத்தில் அமர்ந்து மெய்ஞான விளக்கம் செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு பெயர் ஞானி. ஒரு பிரம்மனிஷ்டர் ஒரு திருக்குழாத்தில் அமர்ந்து மெய்ஞான விளக்கம் செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு பெயர் ஞானி.